டபுள் எவிக்ஷன் இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட அப்டேட் இப்போ கன்ஃபார்மாக வந்துடுச்சு. சண்டே வந்து தர்ஷிகா எவிக்டட். ஸோ தர்ஷிகா எவிக்டட்னா விஜய் விஷாலோட கேம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு அர்த்தம் வந்து நான் விஜய் விஷாலோட கேமை தர்ஷிகா கெடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லலை. 2 பேரும் மியூச்சுவலாக கெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பர்சன் எப்போவுமே எவிக்ட் ஆகி போகிறப்போ ஒரு கேங்கில் அந்த இன்னொரு பர்சன் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஜோன் அவுட் ஆவாங்க, தனியாகிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விஜய் விஷால் வந்து நீ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். பட் அன்னெசரி அவர் சௌந்தர்யா பற்றி கேரக்டர் அசாசினேஷன் கமெண்ட்ஸ் விட்டதுனால தான் அவரோட கேம் ரொம்ப கம்மியாச்சு, அவரோட ஓட்ஸ் எல்லாமே கம்மியாச்சு. இந்த வீக் கூட பார்த்திங்கன்னா ஓட்டிங்கில் டாப்பில் தான் இருந்தார். பட் அருண் அளவுக்கு அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் அருண் வந்து ஓட்டிங்கில் மேலே போய் விஜய் விஷால் வந்து கம்மியானார். ஸோ தர்ஷிகா வந்து கேமை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். விஷாலோட கேங்குன்னு சொல்லும்போது சத்யா, தர்ஷிகா, அருண் இவங்க 3 பேர் தான் நம்ம சொல்லுவோம். இதில் 2 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ அருண் மட்டும்தான் இருக்கார். அருணுக்கும் விஜய் விஷாலுக்கும் இன்னும் எந்த டிஃப்பும் வரல. ஒரு வாட்டி விஜய் விஷால் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு கேமாக பிபியான்னு கேட்டால் எனக்கு பிபி தான், எனக்கு கேம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அருண் அந்த மாதிரிப்பட்ட பர்சன் கிடையாது. எது வேணால் சண்டை போடுவார். ஸோ தர்ஷிகாவோட எலிமினேஷன் என்னெல்லாம் கேமில் டைனமிக்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வர போகுதுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.